தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்ப நம்ம பார்க்க போற விமர்சனம் மாரீசன். மாமனிதன் படத்திற்கு பிறகு வைகை புயல் வடிவேலு ஒரு சிறந்த குணச்சித்திர பாத்திரத்தில் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் நடித்திருக்கும் புதிய திரைப்படம் இது. இந்த படத்தை தமிழ் சினிமாவின் மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்த சாதனையை கையில் வைத்திருக்கும் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி தன்னுடைய 98வது திரைப்படமாக இந்த படத்தை தயாரித்துள்ளார். இந்த படத்தில் வடிவேலு, பகத் பாசில், ரேணுகா, சித்தாரா, விவேக் பிரசன்னா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு கலைச்செல்வன் சிவாஜி, இசை யுவன் சங்கர் ராஜா, படத்தொகுப்பு ஸ்ரீஜித் சாரங். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கிரியேட்டிவ் இயக்குநராகவும் பணியாற்றி இருப்பது வி கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தை இயக்கம் செய்திருப்பவர் சுதீஷ் சங்கர். இந்த மாரீசன் அப்படிங்கிற அந்த பெயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்கலாம். ராமாயண கதையில் இடம்பெறும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ராமாயணத்துல சீதையை ஆசை காட்டி தன்னை பிடிக்கவா என்பது போல ஒரு பாவலா காட்டி விட்டு தப்பி ஓடும் பெண்மான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மான் மாறு வேடத்தில் அந்த பெண்மானாக சீதையின் கவனத்தை ஈர்த்தவன் தான் மாரீசன். இவன் ராவணனின் சொந்த தாய் மாமன். அந்த மாரீசன் போல வெறும் ஒரு ஏமாற்று வேலையை செய்து தன்னை தன் பக்கம் ஈர்க்கின்றார் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த படத்துக்கு மாரீசன் என்ற பெயர் வச்சிருக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த படத்தின் கதைக்கு பொருத்தமான தலைப்பா என்பதை கடைசியில நம்ம பார்ப்போம். படத்துல துவக்கத்திலேயே பகத் பாசில் ஒரு ஸ்மால் ஸ்கேப் திருடன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க. அப்போதான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெளியில வர்றாரு பகத் பாசில். சேர்ந்த உடனேயே வெளியில வந்த உடனேயே தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு செல்போன் ஆட்டையை போட்டு கிளம்புறாரு. அதுக்கடுத்து ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு Yamaha RX100 பைக்கையும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு வேட்டைக்கு. இப்ப அடுத்து திருடணும், எங்க திருட போலாம்னு யோசிக்கும் போது அவருக்கு ரொம்ப நாளா ஒரு வீட்டு மேல கண்ணு, இந்த வீட்டுல நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு, இதை கொள்ளையடிச்சு ஆகணும்னு ஒரு ஆசையில இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள அந்த அர்த்த ராத்திரியில சிவரேறி குதிச்சு உள்ள போறாரு. போனா அங்க ஒரு ரூம்ல ஒரு கட்டில் பக்கத்துல வைகை புயல் வடிவேலு வேலாயுத பிள்ளை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவரை சங்கிலியில கட்டி போட்டிருக்காங்க. திருட வந்த இடத்துல என்னடா புது கதையா இருக்கு அப்படி சொல்லி பகத் பாசில் தேய்க்கிறாரு. அப்போ வேலாயுதம் பிள்ளை வாடா குமாரு அப்படின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு குழப்பம் பகத் பாசிலுக்கு, நம்ம பேரு குமார் இல்லையே, தயாளன் தானே, நம்மளையே மகன் மாதிரி நினைச்சு பேசுறாருன்னு சொல்றாரு. அப்போ வடிவேலுவே சொல்றாரு, அம்மா அப்பா எனக்கு அல்சைமர் நோய் இருக்கு, மறதி நோய் இருக்கு, திடீர்னு இப்படி மாத்தி பேசிடுவேன், திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், அதனால என் மகன் என்னை ஆபீஸுக்கு போகும்போது என்னை இப்படி சங்கிலியில பூட்டிட்டு போயிட்டான், இது எனக்கு திறந்து விட்டீங்கன்னா நான் உனக்கு பணம் தர்றேன் அப்படிங்கிறாரு. பணத்தை தேடித்தானே உள்ள வந்திருக்காரு பகத் பாசில். பணம் உடனே எவ்வளவு தருவேன்னு 25,000 ரூபா தரேன், ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்லை, வெளியில ஏடிஎம்ல எடுத்து தரேன் அப்படின்னா. அதே மாதிரி ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்துல போனாலே எனக்கு அந்த ஏடிஎம் மிஷின் நம்பர், எனக்கு பின் நம்பர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், நான் எப்படி எடுத்துறேன் அப்படின்னாரு. ஓகே சொல்லிட்டு இவரை சங்கிலியிலிருந்து விடுவிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஏடிஎம் சென்டர் போறாங்க. அங்க போய் அவர் வடிவேலு பணம் எடுக்கும்போது வெளியில கண்ணாடி ஜன்னல் வழியா பாக்குறாரு பகத் பாசில். 25 லட்சம் ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல இருக்கு, வடிவேலு அக்கௌண்ட்ல. வடிவேலு சொன்ன மாதிரி 25,000 எடுத்து அப்படியே கொடுத்துட்டு இருப்பான். ஆனா இப்ப இந்த 25 லட்சத்தை பார்த்தோன்னே ஆசை மாறுது பகத் பாசிலுக்கு. இப்ப 25,000 ஓடிடலாம்னு நினைச்சவரு 25 லட்சம் இருக்கே, இந்த பெருசு கூடயே இருப்போம், இவருக்கு எப்படி அல்சைமர் நோய், இவரை யாரும் தேடி வரமாட்டாங்க, ராத்திரியில நம்ம கூட தான் வரப்போறாரு, இப்படி இவரை கூட்டிட்டு போய் எப்படியாவது ஏமாத்தி 25 லட்சத்தை அட்டையை போடலாம் அப்படி இவர் நினைச்சு, வாங்க ஏன்னா நம்ம கூடயே போலாம் அப்படின்னு சொல்லி இவரை கூட்டு போறாரு வடிவேலுவை. இப்ப வடிவேலு பாலக்காட்டுல தன்னோட மகள் கிருஷ்ணவேண்டி இருக்காங்க, அங்க போகணுங்கிறாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, இல்லை நான் திருவண்ணாமலையில ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க போகணுங்கிறாரு.
இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. ஆனாலும் அவரை சமாளிச்சு பகத் பாசில் பணம் வேணுமே, அதுக்காக அவரை பிக்கப் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கே வர்றாங்க. ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. எப்படியாவது இவர்கிட்ட அந்த பின் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அவரு சொல்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில சொதப்புறாரு, மறந்து வச்சு அப்படிங்கிறாரு வடிவேலு. இப்படியே இவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா போன இடத்துல, போற இடங்களில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகளுக்கு யார் காரணம் தெரியல. ஆனா போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கு நாகர்கோவில் சினிமா தியேட்டர்ல இருந்து களவாடி அந்த பைக்கையும் போலீஸ் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை துவங்குகின்ற நேரத்தில் இடைவேளை பிளாக்ல என்ன சம்பவம், என்ன பிரச்சனை, இந்த படத்துல என்ன கதை அப்படிங்கிறத வடிவேலுவே போட்டு உடைச்சிடுறாரு. எப்பவும் பாம்புக தான் எலியை தேடி வரும், இப்ப எலியே பாம்பை தேடி வந்திருக்கு அப்படி சொல்லி ஒரு டைலாக்ல மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்ல பார்த்தா கதை வேற ட்ராக்ல போகுது. ஒரு கதை பழிக்கு பழி வாங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவியின் ஆத்ம சாந்தி அடையும் வேண்டும் என்பதற்காக கொலைகள் செய்யவும் துணிகிறார் வடிவேலு. ஆனா அதுக்கு அவர் ஒரு முகமூடி போட்டுக்கிறார், அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லி. இது இந்த பிரச்சனை வந்து இந்த உண்மையான சுயரூபம், வடிவேலு சுயரூபம் பகத் பாசிலுக்கு தெரிஞ்சதா இல்லையா, கடைசியா முடிவு என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய திரைக்கதை. வடிவேலுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு கேரக்டர், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அவர் மாமனிதன்ல என்ன மாதிரி ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிச்சிருந்தாரோ அதே மாதிரியான குணச்சித்திரம் தான். அது இடைவேளை வரையிலும் அவருடைய கேரக்டரை யாரும் கடிக்க முடியாத அளவுக்கு அழகா கொண்டு போயிருக்காரு. ஆனால் அந்த இடைவேளை பிளாக்ல அவர் சொல்ற ஒரு வசனத்திலேயே பாதி ஜனங்களுக்கு படம் என்னன்னு புரிஞ்சு வச்சு அவர் நடிக்கிறாரு அப்படின்னு. ஆனா அது பிரச்சனை என்னன்னா, அவர் நடிக்கிறாரு தெரிஞ்ச பின்னாடி அவர் நடிக்கிற நடிப்பெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு, தேவையே இல்லாத, அது ரசிக்க முடியல நம்மளால. அதை சொல்லாம இருந்திருக்கணும். அது சொல்லாமலேயே கொண்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த இடைவேளை பிளாக்ல சொல்லியிருக்கவே கூடாது. சொல்லாமல் அதை கடைசியா அதை பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு சீன் வச்சு அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனால் முன்னாடியே சொன்னதுனால சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் அவருடைய சித்தாராவுடைய காதல் வாழ்க்கை, அவருடன் வாழும்போது அவர் சித்தாராவுக்கு வந்து நோய் பற்றி இவர் வருத்தப்படுறது, அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியில வந்து அழுகிற சீன்ல எல்லாம் உண்மையா நம்மளையே சேர்த்து கண்கலங்க வச்சுட்டாரு வடிவேலு. ஹாட்ஸ்அப் வடிவேலு சார், உண்மையா உங்களுக்கிட்ட ஒரு நல்ல குணச்சித்திர நடிகன் ஒளிஞ்சிருக்கான், அவனும் கண்டிப்பா வெளியில வரணும். அதனால இது மாதிரி படங்கள்ல தொடர்ந்து நடிங்க, நிச்சயமா ரசிகர்களும், தமிழ்நாட்டு ரசிகர்கள் நிச்சயமாக இதை வரவேற்பார்கள். இன்னொரு பக்கம் பகத் பாசில் மலையாள சினிமால நடிப்பறக்கன்னு சொல்றாங்க அவரை. இந்த படத்துல இந்த நடிப்பறக்கன்னு ஒரு பாதி அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுல அந்த அளவுக்கான பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை அவருக்கு. கொஞ்சம் ஆக்ஷனோட போனதுனால அவருக்கு ஸ்கோப் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் கிடைத்த இடங்களில் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பகத் பாசில். இப்ப பகத் பாசில் கேரக்டருக்கு தமிழ்ல யாரை போடலான்னு பார்த்தா யோசனை பண்ணி பாக்குறோம், ஒருத்தர் செட் ஆகல. அது பகத் பாசிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்கே தோணுது. பரவாயில்ல, அந்த அளவுக்கு பகத் பாசில் மிக சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. ரொம்பவும் பிடிச்சிருக்கு அவருடைய கதாபாத்திரம். அது சில இடங்கள்ல சிரிக்கிற மாதிரி சிரிச்சு கலாய்க்கிற சீன்லாம் உண்மையா கொஞ்சம் காமெடியை வரவழைச்சிருக்காரு பகத் பாசில். அவர் மூணாவது விவேக் பிரசன்னா. முதல்ல நல்ல மாதிரி வந்து கடைசியில் அவர் தான் வில்லன் ஆகிறாரு. அந்த வில்லத்தனத்தையும் கடைசியா கரெக்டா காட்டியிருக்காரு. ஒரு இடையில ஒரு சீனுக்கு லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நல்ல ஒரு மச்சானா வந்து பேசிட்டு போறாரு. அவர் ரேணுகா எப்பவும் போல ஒரு 3 சீன்னாலும் ஒரு படப்படன்னு பேசிட்டு அவருடைய அந்த சீன்ல அவங்களுடைய ஆளுமையை காட்டிட்டு போயிட்டாங்க. அவர் சித்தாரா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் பார்க்குறோம் சித்தாராவை. ரொம்ப அழகான ஒரு அமைதியான நடிப்பு. ஒரு மறதி நோய் வந்த ஒரு சைக்காலஜி டாக்டருக்கே மறதி நோய் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவங்க வெளிப்படுத்துற விதம் இருக்கு பாருங்க, உண்மையா ஒரு பரிதாப உணர்வை நம்மகிட்ட வரவழைச்சிட்டாங்க சித்தாரா. ஹார்ட்ஸ் ஆஃப் மேடம், ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த படத்துல கோவை சரளாவும் இருக்காங்க. ஆனா கோவை சரளாவும் வடிவுக்கரசி ஜோடி இல்லை. ஆனா இதே மாதிரி இந்த கோவை சரளாவை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு இறுக்கமான மனநிலை கொண்ட ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காங்க கோவை சரளா. ஆனாலும் அது ஹரிதா என்ற அந்த தாய், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தாய் வந்து கதை சொல்லும் போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கட்டாம அப்படியே செவனேன்னு சில மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க கோவை சரளா. நிச்சயமா அதை ஏத்துக்கவே முடியல. அது என்ன மாதிரியான மென்டாலிட்டினே புரியல.
ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கணும், ஆனா அவள் ஒரு பெண். அது ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பேசி இருக்கணும். ஒண்ணுமே இல்லாதனால நம்மளும் ஏதோ ஒரு வாய்க்காட்டுல ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு போனான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்தில் நிச்சயமா இயக்குனர் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார். அதை கொஞ்சம் ரசிக்கிற அதை ஒரு எமோஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கணும் இந்த சீன்ல. அந்த சீன்ல நான் எமோஷன்ஸை கோவை சரலா தான் நம்ம ரசிகர்களுக்கு கடத்தி இருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டாரு இயக்குனர். அதனால அந்த சீனே செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற தொழில்நுட்பம்லாம் பார்த்தா ஒளிப்பதிவுலாம் பிரமாதம். ஒரு முதல் நாள் நைட்டு ஒரு ஊர், அடுத்த நாள் ஒரு நைட்டு ஒரு ஊர், அடுத்த நாள் ஒரு ஊர், இப்படி வேற வேற ஊர்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒளிப்பதிவு அப்படி தரமா முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் அப்படி அழகா ஒரே மாதிரி இருக்கு. அந்த வகையில் அந்த கலைச்செல்வன் சிவாஜியை மனதார பாராட்டுறோம். அப்புறம் இசை யுவன் சங்கர் ராஜா, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். யுவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது பாடல்கள் இன்னும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப வருத்தம். ஆனால் பின்னணி இசையில கொஞ்சம் அமைதியா நம்மள படத்தை பார்க்க விட்டுருக்காரு. அந்த வகையில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அவர் எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு எடிட்டிங். இந்த படத்துல காட்சி சிச்சுவேஷன் காமெடி தான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. அதனால சிச்சுவேஷன் காமெடி வர்ற அளவுக்கு கொஞ்சமாவது அழகா இருக்கிற மாதிரி தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க ஒளி தொகுப்பாளர் அவரையும் நமது பாராட்டுகள். படம் ஒட்டுமொத்தம் நமக்கு என்ன சொல்ல போகுது சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவ்வளவு அழகான ஒரு திரைப்படமா கொண்டு வந்து அதை மக்கள் மனசுல உட்கார்றதுக்கு ஒரு தேவையானது எமோஷன்ஸ் தான். இந்த மாதிரி படத்துல காமெடி இல்லையில, அப்ப எமோஷன்ஸ் தானே வேணும். அந்த எமோஷன்ஸை கிரியேட் பண்ணாம இயக்குனர் விட்டுட்டார். அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். முன்னாடியே நம்ம சொன்னோம்ல அந்த ஒரு சீனு. அதுக்கப்புறம் ஒரு தன்னுடைய கதையை சொல்லும்போது ஒரு அந்த கடைசி கிளைமாக்ஸ்ல நமக்கு ஒரு கோபம் வந்து வரணும் விவேக் பிரசன்னா மேல. அதுவும் நமக்கு வரல. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து எஃபோர்ட்டை வரவழைக்கல. அதனால சில திரைக்கதைகள் கொஞ்சம் சுவாரஸ்யம். ஒண்ணு மனைவியின் ஆத்மா சாந்தி ஏறதுக்காக கொலை வேட்டையாட கிளம்புறாரு பாருங்க வடிவேலு. உண்மையை அது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இதான் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு ஊர்லயும் தங்கி இருந்து அந்த ஊர்ல இவரை வச்சுக்கிட்டு இவர் நைட்டு போய் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை. அதுக்கப்புறம் இவர் கடைசியா விவேக் பிரசன்னாவை பார்க்க வந்து அவர் வரல அப்படின்னோடனே அதை கேட்டு திருப்பி போகும்போது இவருக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக பகத் பசில் அலறி அடிச்சு ஓடி வருவார் பாருங்க. அந்த சீன்லாம் ரொம்ப படபடன்னு ரொம்ப அழகா ஷூட் பண்ணி ரொம்ப அழகான படத்தொகுப்புனால நம்ம ரொம்ப ரசிக்க வச்சிருக்காங்க அந்த காட்சிகளை. உண்மையா பாராட்டணும். அதுக்கப்புறம் பகத் பாசிலுக்கு அவங்க அம்மாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்க வீட்டுல இவர் வடிவேலு பேசுற விதம், அதெல்லாம் ரொம்ப அழகான ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த காட்சிகள். இது மாதிரி சில இடங்களில் இயக்குனர் தன்னுடைய இயக்க திறமையை காட்டியிருந்தாலும் படத்தின் ஒட்டுமொத்தமாக சில பல பிரச்சனைகளை இந்த படம் தாங்கிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை ஓன்னு சொல்ல முடியல. படமே பார்க்கக்கூடாத படம்னு சொல்ல முடியல. நிச்சயமா பார்க்கலாம். வடிவேலுக்காக பார்க்கலாம், பகத் பாசிலுக்காக பார்க்கலாம், ஒரு குடும்பத்தோட பார்க்கலாம். நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படமாகத்தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அவசியம் பாருங்க. நன்றி, வணக்கம்.